அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல அக்டோபர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 12வது ராசியா வரக்கூடியது மீனம். மீனத்துக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ஜென்மஸ்தானத்துல சனி வக்ரத்துல டிராவல் பண்றாரு, எந்த சேஞ்சஸும் பண்ணல. அடுத்து குருவுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல இருக்கு. குரு இந்த மாதத்துல ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு. அதாவது 18ஆம் தேதி குரு பகவான் அதிசார பயிற்சி பண்றாரு. அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. மீனத்துக்கு திடீர் மாற்றங்கள், திடீர் வளர்ச்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா அவசரமான ஒரு சில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 18ஆம் தேதிக்கு மேல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நான் பாக்குறது 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன். 6ல கேது இருக்கிறது நல்லது. சுக்கிரன் இருக்கிறது பார்த்தோம்னா திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அது இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 8 நாட்கள்ல நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. இது ஆவரேஜா இருக்கு. புதன் மட்டும் இந்த மாதத்துல உடனடியா பயிற்சி ஆயிடுவாரு. அதனால சூரியன் இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஆவரேஜான டைம் பீரியடா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து செவ்வாய் 8ல குரு பார்வையில் இருக்கிறதுனால பரவாயில்லை. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல குரு பார்வை செவ்வாய்க்கு மிஸ் ஆகும். ஆனா செவ்வாய் மட்டும் தனித்து 8ஆம் இடத்துல இருப்பாரு. அடுத்து 12ஆம் இடத்துல ராகு. அடுத்து இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் 2ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதை நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். செவ்வாயோட காம்பினேஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா 8ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆயிடுவாரு. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகிறாரு. சோ அதையும் நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன். அடுத்து நம்ம மெயினா பாக்குறது 17ஆம் தேதி சூரியன் நீச்சம் ஆயிடுவாரு. சூரியன் 8ஆம் இடத்துல நீச்சம் ஆகிறாரு. 6ஆம் அதிபதி 8க்கு வரது விபரீத ராஜயோக அமைப்பு. ஆனா அந்த மாதிரி நீச்சம் ஆகிற அமைப்பு கொஞ்சம் குற்றமா நான் பாக்குறேன். அடுத்து நம்ம மெயினா பாக்குறது 24ஆம் தேதி புதன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதே போல செவ்வாய் 27ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துருவாங்க. சோ இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஃபேவரா இருக்கு. மீன ராசி மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு முதல் 10 நாள் எந்த பிரச்சனையும் மேஜரா இருக்காது. எல்லாத்தையும் சமாளிச்சு நகர்த்திடுவீங்க. நீங்க வாட் எவர் எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, ஃபேமிலி, உடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், இப்படி ஆல்சோ எல்லாமே முதல் 10 நாள் ஓரளவுக்கு சுபத்துவமா போகும். எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா போகாது. ஆனா 10ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் டவுன் ஆகிற அமைப்பு. முதல்ல நம்ம பாக்குறது 7ஆம் பாவத்தை பார்க்கலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீச்சம் 8ஆம் அதிபதி 7க்கு வரதே குற்றம், அதுலயும் நீச்சமாகிறாரு. அதீத பாவத்துவ நிலை அடைகிறாரு. அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணமானவர்களா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் வருத்தத்தை கொடுக்கலாம். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது திருமண முயற்சி. திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்கன்னா திருமண முயற்சிகளை இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த மாதத்துல அவ்வளவா பாசிட்டிவா இல்ல. திருமண முயற்சி எல்லாம் கொஞ்சம் நம்ம தள்ளி அரேஞ்ச் பண்ணிக்கிறது சுப ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். 7ஆம் பாவகம் வீக்கா இருக்கிறதுனால இந்த மாதத்துல மேக்ஸிமம் பொருத்தமில்லாத ஜாதகம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது திருமண முயற்சியில கொஞ்சம் தள்ளி வச்சு பண்ணோம்னா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது நண்பர்கள், உடைய சமூக வட்டம், உடைய உறவினர்கள், உங்களுடைய சுற்றத்தார்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். இவர்கள் கூட ஏதாச்சும் முரண்பாடான அமைப்புகள் ஏற்படலாம். சண்டை, சச்சரவு, தேவையில்லாத குழப்பம், மன வருத்தம் ஏதாச்சும் ஏற்படலாம். இல்ல இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி சொல்றேன்னா 8ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம், 6ஆம் அதிபதி நீச்சம், விபரீத ராஜயோக அமைப்பு இதெல்லாம் இருந்தாலுமே இந்த கிரகங்கள் நீச்சமாகும் போது ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி வலிமை இல்லாத அமைப்பை கொடுக்கும். குறிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற அமைப்பை கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுதாரிப்பா டிராவல் பண்ணணும். அதே முதல் 18 நாள் மேஜரா ட்ரபிள் கொடுத்துறாரு. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா குரு பார்வை செவ்வாய் மேல இருந்து அப்படியே மிஸ் ஆகும். அதை நான் கொஞ்சம் வீக்கா பாக்குறேன். அதே போல குரு உச்சமாகிற மாதம் அப்படிங்கறதுனால சமாளிச்சிடுவீங்க. எல்லாத்தையும் எவ்வளவு குழப்பம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடுவீங்க. ஏன்னா ராசிநாதன் வளர்த்துட்டாரு. ஜென்மத்துல இருக்கிற சனி பலம் இழந்து வக்ரத்துல இருக்காரு. இயல்புக்கு மாறான நிலையில சனி பகவான் டிராவல் பண்றாரு. அதனால எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு தன்மை வருது. இருப்பினும் ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி சிரமத்தை கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கியத்தை தனி அக்கறை செலுத்திக்கோங்க. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள், மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல உங்களுடைய தலை, முகம் இது சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். இந்த
மாதத்துல வந்து பல்வலி வர்றது, பல்லுல பிரச்சனை வருது, அதே போல வந்து தலைமுடி அதிகமா கொட்டுறது, ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கிறது, முகத்துல ஏதாச்சும் அன்வான்டடா ஏதாச்சும் பிரச்சனை வருது, முகத்துல ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, இதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இந்த மாதத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் வரலாம். அதனால தூக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல்டா நீங்க வச்சுக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு சுப வளர்ச்சி, சுப மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான கவனம் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கணும். சோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல இந்த மாதத்துல ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை, ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடுறது ரொம்ப நல்லது. தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை சரியா பண்ணணும். ஆன்மீகத்துல முழுக்க முழுக்க உங்களை ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது வந்து இந்த மாதத்துல பிள்ளைகளால ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், பிள்ளைகளால ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் குறையும். பிள்ளைகளால ஆதாயம், பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா இருக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில சுப மாற்றங்கள் பண்றது, பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்றது. சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அதே போல பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகளை விலகி பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம், பூர்வீக சொத்தை விரயம் பண்ணி ஏதாச்சும் மாற்றம் பண்றதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவுல இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் சரியாகிறது. அதே போல இந்த மாதத்துல புத்தி தெளிவு கிடைக்கிறது. தெளிவா ஒரு பிளான் பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை டீப்பா யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு. குறிப்பா ஆன்மீக சிந்தனை இந்த மாதத்துல அதிகரிக்கும். ஏன்னா சந்திரனோட வீட்டுல குரு, கேது சுக்கிரன் அந்த காம்பினேஷனும் வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா கிடைக்கும். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய உறவுநிலை, தந்தையாருடைய உறவுநிலை, இதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். தாய் தந்தையார்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏற்படலாம். அவருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அல்ல தாய் தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். தாய் வழி உறவுகள், தாய் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலயும் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொழில், உத்தியோகம், இதுல ஏதாச்சும் பிரச்சனை வருதா, ஏதாச்சும் குழப்பம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெருசா இந்த குழப்பமும் இல்ல. தொழில் உத்தியோக ரீதியா பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா போகுது. முதல் 18 நாள் பாசிட்டிவா இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னா குரு பார்வை 10ஆம் இடத்துல இருந்து மிஸ் ஆகும். இருப்பினும் பெருசா நெகட்டிவ் இல்ல. ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சம். அதனால தொழில் உத்தியோகம்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தா நகரும். தொழில் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சிகள் ஏற்படலாம். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்துக்கு ஜம்ப் ஆவாங்க. இப்படி ஏதாச்சும் மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த அக்டோபர் மந்த்ல மேக்ஸிமம் வேலை கிடைச்சிடும். ட்ரை பண்ணீங்கன்னா வேலை கிடைச்சிடும். ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சம். நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கே இப்ப மைண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு உத்தியோகம் பார்க்கணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். இல்ல உத்தியோகத்துக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் உடைய ஜனனகால ஜாதகம் பாசிட்டிவா இருக்குன்னா, உடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க நம்பி தொழில இறங்கலாம். ஏன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வக்ர சனியா இருக்கிறதுனால பரவாயில்ல. ஆனா இப்போ வந்து சனி பகவான் அடுத்த ஒரு 2 மாதத்துல ரீஸ்டார்ட் ஆயிடுவாரு. ஜென்ம சனியை ரீஸ்டார்ட் பண்ணிடும். அதனால எதுலயும் அகலக்கால் வச்சு மாட்டிய கூடாது. 7.5 சனி விலகுற வரைக்கும் கொஞ்சம் சேஃபா நம்ம கேம் ஆடணும். கொஞ்சம் கவனமா நம்ம கேம் ஆடணும். ஏன்னா சனியுடைய 10வது பார்வை வந்து 10ஆம் இடத்துல இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணும். இந்த வக்ர காலகட்டம் வந்து ட்ராப் அப்படியே ஒரு மாதிரி அந்த நமக்கு வந்து பொறி வைக்கும். நம்ம வந்து அதுல மாற்றமானு பார்க்கும். தசாபுக்தி உங்களுக்கு நல்லா இருக்குன்னா தாராளமா இறங்கி நீங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள், டக்குன்னு போய் பணத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. போய் எதுலயாச்சும் போய் லாக் ஆயிடும் பணம். அதனால வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா தாராளமா ரிஸ்க் எடுங்க. ஏன்னா ஜென்ம சனி போல ஒரு அற்புதமான காலகட்டம் வாழ்க்கையிலேயே கிடைக்காது. என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும், அனுபவ பாடத்தை கொடுத்தாலும், ஜென்ம சனியில தான் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கவே முடியும். எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறதுனா அது ஜென்ம சனியில தான். ஆனா உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜென்ம சனி உங்களுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும். உங்களை ஒரு விஷயத்துல இறக்கி விட்டு அனுபவ பாடத்தை கொடுத்து அதுல வந்து உங்களை வளர்ச்சி அடைய வைக்கும். தசாபுக்தி வீக்கா இருந்துச்சுன்னா அந்த ஜென்ம சனி அனுபவம் அப்படிங்கிற பேர்ல உங்களை போட்டு அடின்னு அடிக்கும். இந்த காம்பினேஷன் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்களை தொழில் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு வாட்டி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது. அடுத்து பொருளாதாரம். இந்த மாதத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமா இருக்கும். கையை மீறிய செலவு, அதாவது வருமானத்தை தாண்டி செலவுகள் இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. ஆல்ரெடியே மீனத்துக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்தோம்னா கடன் சார்ந்த விஷயம், கடன் சுமையில இருக்கிறது. அதே போல பொருளாதாரம் பத்தல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலங்கிற ஒரு அமைப்பு, நிறைய கமிட்மெண்ட், மாத்தி கடன் கட்டுற ஒரு அமைப்பு, இப்படிதான் போயிட்டு இருக்கு மீனத்துக்கு. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பலு ஏறும். ஏன்னா வந்து குருவுடைய பார்வை 12ஆம் இடத்தை விட்டு விலகுது. 11ஆம் இடத்துல சமசப்தம பார்வையா 11ஆம் இடத்தை
பார்க்கிறார் குரு பகவான். பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். பணம் நிறைய சம்பாதிக்கணும், அடுத்தது ஏதாச்சும் பெருசா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லாம் வரும் நல்லா பயங்கரமா. அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்வீங்க, அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா விரயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு. கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டே இருப்போம். ஆடம்பர செலவுகள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பயனுள்ள அர்த்தமுள்ள செலவுகளை மட்டும் அதிகமா மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை இதுலயும் இறங்கிடாதீங்க. கடன் பிரச்சனைகள் வரலாம், அல்லது கடன் சூழல்ல போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். ஏன்னா 7.5 சனியில நீங்க கொடுக்குற பணம் அவ்வளவு எளிமையா கைக்கு கிடைக்காது. அந்த விதிகள்லாம் நிறைய இருக்கு. அல்ல யாருக்கு பணம் கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்கிறதெல்லாம் ஒரு வாட்டி தெளிவா அனலைஸ் பண்ணிட்டு கொடுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி தான். அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது ஏதோ ஒரு தர்ம அமைப்புல தான் வரும், தானம் பண்ற மாதிரி தான் வரும். அதெல்லாம் உங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்குற பணம் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல, அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படின்னா உதவி பண்ணுங்க. இல்லைனாக்கா மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது. அதே போல ஃபேமிலிக்குள்ளேயே கொடுத்தல் வாங்கல்லாம் இருக்க வேண்டாம். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல சூரியனும் நீச்சம், சுக்கிரன் நீச்சம், அதே போல பார்த்தோம்னா புதன் பகவான் உச்சத்தில இருந்து உச்ச நிலையை விட்டு விலகி 8ஆம் இடம் 9ஆம் இடம் இப்படி டிராவல் பண்ணுவாரு. மேலும் சூரியன் புதன் 8ல இணைகிறது புதனாதித்ய வலிமையா கொடுக்கும். ஆனா சூரியன் நீச்சமா இருக்கிறதுனால தன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். முதல் 18 நாள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெருசா பிரச்சனைகள் இருக்காது. முதல் 18 நாள் கல்வி சார்ந்த வகையில சுபமான வளர்ச்சி, படிப்பு சார்ந்த வகையில ஆர்வம் அதிகமா இருக்கிறது, படிப்புல ஒரு மாதிரி ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா ஹெல்த் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கும். ஹெல்த் உங்களுடைய மைண்ட் செட் அடிக்கடி மாற்றம் அடைந்துகிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய அளவுல தடுமாற்றம் இல்ல, குழப்பத்தை தவிர்த்தால் வெற்றி நிச்சயம். இதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினா சொல்றது. அடிக்கடி மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையா இருக்காது. அதை மட்டும் மாணவ மாணவிகள் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதத்துல கல்வி சார்ந்த வகையில அற்புதமான வளர்ச்சிகள் நிச்சயமா உண்டு. ஓவராலா அந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் கிரகத்துடைய நிலைகள்லாம் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. ஏன்னா 2 கிரகம் நீச்சமாகிற அமைப்பு, பாவ கிரகங்கள் தான் நீச்சமாகுது. இருப்பினும் அது நீச்சமாகிற இடம் கொஞ்சம் குற்றமான இடம். அதன் அடிப்படையில இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வருது. அதுல குரு நமக்கு உச்சமாகிறது இன்னொரு பிளஸ். 18ஆம் தேதியில இருந்து குரு உச்சமாகிறது, அது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் நான் பாக்குறேன். தொழில் உத்தியோகம் இதுல எந்த பிரச்சனையும் வராது. பொருளாதார ரீதியா உங்களால மேனேஜ் பண்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு நம்மள சேஃப்டி பண்ணும். ஆனா செலவு அதிகமா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. உறவு நிலைகள்ல நண்பர்கள், வாழ்க்கை துணை, அதே போல உங்களுடைய வீட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள், மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.